அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு பொருள்லாம் யூஸ் பண்றவன் அதெல்லாம் தரமா இருக்காங்கன்னு போய் செக் பண்ணியா சிவா? டேய் அதுக்குள்ளேருந்து எல்லாருமா சரி என்னை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போயிட்டாங்களேடா. அப்புறம் எங்க இருந்து நான் போய் அதெல்லாம் செக் பண்றது? நான் செக் பண்ணல, உன்னோட பிஏ இருக்கான்ல ரவி, அவனை தான் செக் பண்ண சொன்னேன். சரி ஓகே, செக் பண்ண வரையும் சரி. அவனுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்டுக்கோ. சரி அபி, நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கால் பண்ணி என்னன்னு கேக்குறேன். அகி, டேய் அகி, என்ன யோசனையில வர? அபி கூப்பிடுறான் பாரு. அண்ணா அகி, என்ன ப்ராப்ளம்? நத்திங்ண்ணா. நீ வந்ததுல இருந்து அந்த ஷாருவை பாக்குற வரையும் நல்லா தானே இருந்த. ஆனா இப்போ உன் முகம் ஏதோ டல்லா இருக்கு. இல்லண்ணா, நான் நார்மலா தான் இருக்கேன். யார் யாருக்கு என்ன கவலையோ நீ விடு அபி. என்னடா, எதுக்குடா இப்படி குறைக்கிற? நீ உம்முன்னு இருந்தா மட்டும் ஏதாவது நடந்துட்டு போகுதா? இல்ல அப்படியே ஏதாவது நடந்தாதான் உன்னால மாத்த முடியுமா? போங்கடா, போய் பொள்ள குட்டியில படிக்க வைங்கடா. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல மச்சான். அப்படியே ஆயிருந்தா மட்டும் கிழிச்சிருப்ப. ஓ மச்சான், என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? அப்படியே உங்களை கொண்டுருவேன் பாத்துக்கோங்க. என்ன என்ன உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணு பண்ணு பாக்கலாம். வேண்டாம் மச்சான், என்னை ரொம்பவே கோவப்படுத்துறீங்க. வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டேய் உன்னால முடிஞ்சதை பண்ணுடா. உங்களை எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படியே. இப்ப 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா இல்லையா? இப்ப 2 பேரும் அமைதியா வரல, நடுரோட்லயே விட்டுட்டு போயிடுவேன் பாத்துக்கோங்க. இவன் பண்ற ஆளுதான், பண்ணாலும் பண்ணுவான். நமக்கு இதுக்கு வம்பு, அமைதியாவே வரலாம். அகி, ஏன்டா என்னாச்சு? உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? அன்னைக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓ, இல்லன்னா மட்டும் உன் அண்ணன் கல்யாணத்துக்கு சமான் சொல்லிடுவானா? அண்ணனை எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம்னு நினைச்சேன். டேய், நீ தற்கொலை முயற்சியே பண்ணா கூட உங்க அண்ணன் சம்மதிக்க மாட்டான்டா. அதுக்கு சாரு அவங்க அப்பா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ மச்சான், அந்த ஆளு என் அன்னைக்கு பொருத்தமே இல்ல. வாய் கூசாம போய் சொல்லாதடா. உன் அண்ணனுக்கு ஜோடி சேர்க்க முடியலன்னு என்னெல்லாம் சொல்ற நீ? டேய், அவன் வாய் தாண்டா சரியில்லை, ஆள் நல்லாதான் இருக்கான். பாப்பா அப்பாவும் போலீஸ் தானே. சோ சாருக்கு ஏத்த மாதிரி தான் பாத்திருப்பாரு. பெரிய குறைனா அந்த வாய் மட்டும் தான் சரியில்லை. அத நம்ம சாருவே பாத்துப்பா. நீ என்னமோ சொல்லு மச்சான், ஆனா என் மனசு கேட்கவே இல்லை. இப்போ கூட என் அண்ணியா அவங்கதான் வரணும்னு தோணுது. டேய், சாரு உன் அண்ணியா வரணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? ஆனா நீ இப்படி உம்முன்னு இருக்காத. உன் அண்ணனுக்கு நீ ஏன் இப்படி இருக்கிறேன்னு தெரியாதுன்னு நினைக்கிறியா? சொல்லு. நல்லாவே தெரியும், ஆனாலும் அவன் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறான். அப்படின்னா நீயே புரிஞ்சுக்கோ, நீ ஆசைப்படுற விஷயம் அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அபிய அவன் விருப்பத்துக்கு விடணும், சரியா? அவன் விருப்பத்துக்கு விட்டதாலதான் சிவா இன்னும் அப்படியே இருக்கான் அவன். நீங்க? ஆமா சிவா, நான் உண்மையதான் சொல்றேன். அவன் விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அவன் வாழ்க்கையை அவனே நரகுழியில தள்ளிட்டான். இப்ப நம்மளால ஏதாவது பண்ண முடியுதா? இல்ல அவன் நம்ம பேச்சதான் கேட்கறானா? நானே என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன்னு இனிமே இன்னொரு வாழ்க்கையே வேணாம்னு சொல்றான். ஏதோ கல்யாணம் பண்ணி புருஷன் முன்னாடியா வாழ்ந்த மாதிரி பேசுறான். இவ்வளவுக்கு ஏன் அவன்கிட்ட போயிட்டு உனக்காக வேண்டாம், அம்மா அப்பா எங்களுக்காகவாவது ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கவேன், அதான் அகி இருக்கானே அகிக்கு பண்ணி வைங்கன்னு சொல்றான். இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னே தெரியல சிவா. என் பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையன்னு தானே ஆசைப்படுறேன். அகியும் நேத்துதான் அந்த பொண்ணை பத்தி சொன்னான். சரி விசாரிக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுன்னு சொல்றீங்க. இப்ப என்ன பண்றதுன்னே எனக்கும் ஒன்றும் தெரியல. ஆமா, வேணும்னா நம்ம அண்ணியோட அப்பா கிட்ட போய் பேசி பார்க்கலாமா? இல்ல அகி, அது தப்பு. அவங்க மனசுக்கு பிடிச்சதுனால தானே அந்த பையனை பேசி முடிச்சிருக்காங்க. அதனால நம்ம அப்படி எதுவும் செய்யக்கூடாது. நம்ம அபிக்குன்னு ஒருத்தி பிறக்காமல போயிருப்பா, பிறந்திருந்தா கண்டிப்பா நம்ம அபியே தேடி வருவா. அதுவே நம்ம சாருவா இருந்தாலும் சரிதான். ஓகே, நேரம் ஆயிடுச்சு. 2 பேரும் ரொம்ப நேரம் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காமா, போங்க போய் தூங்குங்க. சரிங்க, நீங்க போய் தூங்குங்க. சரி சிவா, நான் போய் தூங்குறேன். அகி, கண்டதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. எப்படி இருந்தாலும் அண்ணனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு வைக்க போறோம் தான், அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம படுத்து தூங்கு, ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரிம்மா. அகி, அதான் அத்தை இவ்வளவு தூரம் சொல்றாங்களே, ஏதாவது பாத்துக்கலாம். நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காம படுத்து தூங்கு. சரி மச்சான். சரிடா, நானும் போய் தூங்குறேன். குட் நைட். குட் நைட் மச்சான். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட கேட்காம காசை எடுக்காதன்னு. அவசரத்துக்குன்னு கேட்டாங்க, ஒரு உயிரை காப்பாத்துறது நல்லது தானே, அதான் கொடுத்தேன். ஆமா புண்ணியவதி, நீ கொடுக்க வேண்டியதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, தனக்கு மிஞ்சினதுதான் தானமும் தர்மம். நீ அள்ளி கொடுக்கறதுனால நீ செத்தும் கொடுத்தான் சீதகாதின்னு உன்னை வந்து உலகம் சொல்லாது. அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. உங்ககிட்ட காசு இருக்கிற வரைக்கும் உன் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவாங்க. உங்ககிட்ட 1 ரூபா கூட இல்லைன்னு தெரிஞ்சிச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கச்சாரு. குடு, நான் வேணான்னு சொல்லல, ஆனா இடம் தெரிஞ்சு குடு. இதையும் விசாரிக்காம நீ பாருங்க தூக்கி கொடுக்காத. எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டுது உனக்கு. அப்பா, அவங்க பாவம்ப்பா, ஆபரேஷனுக்குன்னு தான் கேட்டாங்க, அதனாலதான் கொடுத்தேன். என்ன சொன்னாலும் நீ திருந்து போறது இல்ல. உன் மேல எனக்கு கோவம் தீரல. என் கோவம் சரியாகிற வரை இங்கேயே நில்லு. கதிரு, உள்ளவா. அப்பா, அக்கா, நீயாச்சும் என் பேச்சு கேளுண்டா. அவதான் எதையுமே கேட்க மாட்டேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கா. நீயாவது என் பேச்சு கேளு. வா, வீட்டுக்குள்ள வா. போ கதிரே, போ. அப்பா கோவமா இருக்காரு, அப்பா பக்கத்துல இரு. என்னடா, வரையா இல்ல உங்க அக்கா கூட நீ இங்கே இருக்கியா? இல்லப்பா, நானும் உங்க கூடயே வரேன். வா, கதவை சாத்திட்டு வா.
அம்மா, என்ன என்னைக்கு இல்லாம இப்படி குளிருது? என்னைக்குன்னு பார்த்தா அப்பா வேற ரொம்ப கோவமா இருக்காரே. எப்படி உள்ள போறது? குளிர் வேற தாங்க முடியல. உள்ள போயிடலாமா? இல்ல, வேண்டாம். ஏற்கனவே நைனா கோவமா இருக்காரு. இருக்க அவருக்கு கோவத்தை வர வைக்க வேண்டாம். பரவாயில்ல, எவ்வளவு நேரம் இங்கே வெயிட் பண்ணலாம். டேடியே வந்து கதவை திறக்கட்டும். அது வரைக்கும் நம்ம உள்ள போக கூடாது. உள்ளவா சாரு. என்ன? தூங்கும் போது மறுபடியும் கொஞ்சம் தலைவலி தைலம் போட்டுக்கோ, சாப்பிட்டு தூங்கு. அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வரப்பா, சாப்பிடுறியா? இல்ல கதிரு, எனக்கு வேண்டாம். ஏன்க்கா வேணாம்னு சொல்றேன்? நான் எடுத்துட்டு வரேன், நானே ஊட்டி விடுறேன். இல்லடா, பசிக்கல. பசிச்சா நான் இன்னும் சாப்பிடாமல இருப்பேன். ம் சரிக்கா. அக்கா நீ ஏன்க்கா அப்பா பேச்சு கேட்கவே மாட்ற? உதவி தானடா பண்ணேன். ஏதோ கொலை பண்ற மாதிரிலடா பண்றீங்க. நல்லா பண்ணுனப்போ அந்த பொம்பளை உன்னை ஏமாத்தி பணம் வாங்கியிருக்கு. என்னடா சொல்ற? ஆமாக்கா, அப்பா விசாரிச்சு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டாங்க. உண்மையாவா? ஆமா, யாரோ உன்னை பத்தி அந்த பொம்பளை கிட்ட சொல்ல, அது வந்து அதோட நடிப்பு திறமையில உன்கிட்ட இருந்த பணத்தை ஆட்டையை போட்டுருச்சு. அதான் அப்பா உன்னை நல்லா விசாரிச்சுட்டு கொடுக்க சொல்றாரு. நீ தான் ஒருத்தர் உதவின்னு கேட்டுட்டா போதுமே, எதையும் யோசிக்காம கொடுத்துட்ற. அதெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு எதனாலும் பண்ணுக்கா. நம்ம வேதாப்பாவும் கஷ்டப்பட்டு தானே சம்பாரிச்சாங்க. யார் வந்து கேட்டாலும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம உதவின்ட்டு உடனே கொடுத்துட்ற. இப்படி கொடுத்துதான் உன்னோட சேவிங்ஸ் எல்லாம் காலி பண்ணிட்ட. அது நல்லவங்கள்ட்ட போச்சோ இல்ல கெட்டவங்கள்ட்ட போச்சோ யாருக்கு தெரியும். இனிமேலாவது நல்லா விசாரிச்சுட்டு அவங்கள பத்தி நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடு. ஏன்னா நீ காசுலாம் கொடுக்காதுன்னு சொன்னா கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன், எப்படியும் கொடுத்துக்கிட்டு தான் இருப்ப. அதான் நல்லா விசாரிச்சுட்டு கொடுன்னு சொல்றேன். நீ படிச்சு பண்ணு, நான் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ காசு கொடுக்கறது தப்பு இல்லை, அவங்க நல்லவங்களான்னு பார்த்துட்டு கொடு. இல்லைன்னா நேரா ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நீயே கட்டிடு. இப்படி யாருக்கும் நீ பணத்தை கொடுக்காத. அப்படியே நீ கொடுக்கறதுனால யாரும் ஒன்னு அன்னதரசாலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியல. ஏதாவது காசு கொடுக்கறது கொஞ்சம் பார்த்து யோசிச்சு யாரு என்னன்னு கேட்டு விசாரிச்சு அதுக்கப்புறம் கொடு. சரி, அப்பா சொன்ன மாதிரி தூங்கும் போது கொஞ்சம் தைலம் போட்டு படு. ரொம்ப நேரம் குளிர்ல நல்ல. சரி, நான் போய் தூங்குறேன். பாவமே, இவ்வளவு முட்டாளவா இருப்ப சாரு. ஐயோ கடவுளே, காசு போயிட பார்த்துச்சே. நல்ல வேலை, அப்பா வாங்கிட்டாங்க. என்ன பிரகாஷ், அங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா? அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும், அதனாலதான் அந்த பொறுப்பை உன்கிட்ட கொடுத்துட்டு இருந்தேன். ஆபீஸை பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, சரியா? ம், சரி, ஓகே. ஏதாவது அர்ஜென்ட்னா கால் பண்ணு. வச்சிடுறேன். என்னங்க, ஆபீஸ் ரெடி ஆயிட்டீங்களா? டிஃபன் எடுத்து வைக்கிட்டா? என்ன, எதுக்கு அப்படி பாக்குறீங்க? இல்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இனிமே உங்களை சாப்பிட கூப்பிட மாட்டேன் அப்படின்னு. இப்ப என்னன்னா அவங்களே வந்து சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமான்னு கேக்குறாங்க. அப்ப நான் சாப்பாடு எடுத்து வைக்கட்டான்னு கேட்டது தப்பா? சரி, ஓகே, விடுங்க. நீங்களே போய் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு போங்க. அப்படியா? மேடம், எனக்கு சாப்பாடு எடுத்து வைக்க மாட்டீங்களா? முடியாது. நான் சாப்பாடு எடுத்து வைக்கலாங்கிற ஒரு முடிவுல தான் வந்து கேட்டேன். ஆனா நீங்க கேட்டதை பார்த்தா என்னமோ நானா உங்கள்ட்ட இறங்கி வந்து பேசுற மாதிரி தோணுது. நீங்க எல்லாம் கொஞ்ச நாள் அனுபவிங்க. இனிமேல உங்கள்ட்ட நான் எதுவுமே பேசுறதா இல்ல. நீங்களே போய் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. ஓகே, கோவமா இருந்தா இரு, அது நல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லணுமே. நான் உங்கள்ட்ட பேசுறதாவே இல்ல, அப்புறம் என்ன நீங்க சொல்றதை நான் கேட்கறது? அதெல்லாம் கேட்க முடியாது. நீ கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, கண்டிப்பா இதை நான் சொல்லியே தருவேன். அதான் நான் கேட்க முடியாது சொல்றேன். அப்புறம் என்ன திரும்ப திரும்ப நீங்க சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போங்க, முதல்ல ஆபீஸ் கிளம்புற வழியை பாருங்க. ஆபீஸ் தான் போகணும், அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போயிடுறேன். இந்த சாரியில நீ பார்க்க செம்ம அழகா இருக்க. இந்த நேரத்துல யாரு வந்திருப்பா? இவ்வளவு சீக்கிரம் அவர் வரமாட்டாரே. வரேன். நான் வந்துட்டேன். அண்ணி, எப்படி இருக்கீங்க?
ஹாய் காவ்யா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் நீ. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சுத்தி இருக்கிறவங்களே மறந்துடுவீங்களே. அத்தை அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. வாங்க உள்ள வாங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா கமலி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அத்தை. எங்கம்மா சூரிய என்ன வீட்டுக்கு இல்லையா? இல்ல அத்தை, அவங்க வர்றதுக்கு நைட் 7 மணி ஆயிடும் அத்தை. சரிம்மா. வாங்க அத்தை, வந்து உள்ள உட்காருங்க. நான் உங்களுக்கு போய் டீ எடுத்துட்டு வரேன். இல்ல கமலி, டீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். ட்ரெயின்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் டீ கேட்கறேன். அப்ப போட்டுத்தாமா. சரிங்க அத்தை, நீங்க போங்க. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டே ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமாட்டி உங்களுக்கு போட்டு தரேன். சரி கமலி, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். என்னடி ட்ரெயின்ல வரும்போது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு, போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். இங்க என்ன வந்து நின்றுட்டு இருக்க? வா போய் சில நேரம் தூங்குவியா? இல்லம்மா, எனக்கு தூக்கலாம் வரல. ரொம்ப நாள் கழிச்சு அண்ணியை பார்த்திருக்கேனே, நான் அண்ணியோட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தூங்குறேன். நீ போய் தூங்கு போ. சரி, இனி உங்க ரெண்டு பேரும் கையில பிடிக்க முடியாது. சரி என்னமோ பண்ணுங்க, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க எக்ஸாம்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிருக்கேன் கவியா. சரி அண்ணி. சரி நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம உட்காந்து பேசலாம். சரிங்க நீ, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். என்ன நீ, நான் இல்லாம ஒரே ஜாலியா இருந்திருப்பீங்க போல இருக்கு. அட நீ வேற ஏன் காவியா, நீ இல்லாம இங்க எவ்வளவு போர் அடிச்சு தெரியுமா? நீ இருந்தாலும் நீங்க ரொம்ப போய் சொல்றீங்க. அதான் அண்ணன் கூட தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? அண்ணன் கூட தான் இருக்கேன், ஆனா உங்க அண்ணன் என் கூடவே வேற பாரு. ஆபீஸ் போயிட்டு நைட் 7 மணிக்கு தான் வருவாரு. மறுபடியும் விடிஞ்சதும் 8 மணிக்கெல்லாம் போயிடுவாரு. அப்புறம் எப்படி அவரோட நம்ம இருக்க முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அண்ணன் ஆபீஸ் போகாம உங்க கூட இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, அப்படியே உங்க அண்ணன் ஆபீஸ் போகாம என் கூட இருந்துட்டாரும். ஏன் நீ அண்ணன் கூட எதுவும் சண்டையா? ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டீங்களா? இல்ல அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, சண்டையெல்லாம் ஒண்ணு இல்ல. பேசுவனே, இருந்தாலும் அவர் வேலைக்கு போயிட்டு நைட்டு தானே வருவாரு, அதான் சொன்னேன். சரி அண்ணி, இனிமே நான் தான் வந்துட்டேன்ல, ஜமாயிச்சுலாம் விடுங்க. சரி காவியா. அண்ணி, அப்புறம் உங்கள்ட்ட ஒன்று சொல்லணும்னு வந்தேன். என்ன காவியா, எதுவும் சாப்பிட வேணுமா? காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஐயோ அண்ணி, சாப்பாடு விஷயம் இல்ல, அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இன்னொரு விஷயம், இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட நான் சொல்லணும். காவியா, அப்படி என்ன சொல்ல போற? சரி சொல்லு. நாளைக்கு எங்க அண்ணனுக்கு ஒரு முக்கியமான நாள். அப்படி என்ன முக்கியமான ஒரு நாள்? எனக்கு எதுவும் தெரியலையே. நாளைக்கு தான் எங்க அண்ணனோட பிறந்த நாள். என்னது பிறந்த நாளா? ஏய், வருஷத்துல ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் வரும். உங்க அண்ணன் மட்டும் என்ன 2 தடவையா பிறந்தாரு? எல்லாரும் மாதிரி எங்க அண்ணனும் வருஷத்துல ஒரு நாள் தான் பிறந்தாரு. இருந்தாலும் அண்ணனுக்கு 2 நாள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். ஏன் அப்படி? அதுவா, அண்ணனோட பர்த் சர்டிஃபிகேட்ல அண்ணன் பிறந்த தேதி தப்பா வந்துருச்சு. இருந்தாலும் அம்மா 2 டேட்லயுமே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கல்யாணம் நடந்த அன்னைக்கு தான் அண்ணனுக்கு மாத்தி வந்த டேட்டு. நாளைக்கு தான் அண்ணனோட உண்மையான பர்த்டே. ஓ அப்படியா? ஆமா நீ என்ன 2 பேரும் இன்னும் இந்த இடத்த விட்டு நகரலையா? அத்தை என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல, நீங்களே போய் ஏன் காஃபி போட்டுட்டு வந்தீங்க? என்னை கூப்பிட்டுருந்தீங்கன்னா நானே வந்து போட்டு கொடுத்துருப்பேன்ல. இருக்கட்டும்டா கமலி, எழுந்து வந்தேன், நீங்க 2 பேரும் பேசி இருந்ததை பார்த்தேன். சரி நம்மளே போய் காஃபி போட்டுக்கலாமே, என்ன போட்டு எடுத்துட்டு வந்தேன். வேணா உங்களுக்கு போட்டு வரட்டா? ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இதோட நிறுத்திக்கோங்க. இனிமே நீங்க கிச்சன் பக்கமே வரக்கூடாது. நைட்டு நான் தான் சாப்பாடு செய்வேன், நீங்க உள்ளே வரக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். சரிடா கமலி, நான் வரல, நீ ஏன் செய். நீ அத்தை பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் நைட்டுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். அண்ணி நானும் வரேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ முதல்ல நல்லா ரெஸ்ட் எடு. ட்ரெயின்ல வந்து உனக்கு டயர்டா இல்லையா? நீயும் அத்தையும் பேசிட்டு இருங்க, நான் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். சரியா? சரி அண்ணி. என்னடா கமலி, 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல இன்னும் சூர்யா உங்ககிட்ட கோவமா தான் நடந்துக்கிறானா? அவர் முன்ன மாதிரியெல்லாம் இல்ல, இப்ப ரொம்பவே மாறிட்டாரு. என்கிட்ட ரொம்பவே பாசமா தான் நடந்துக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் தான் கமலி. எங்க அவன் மாறாம கடைசி வரையும் முன்ன மாதிரி இருந்துருவானோன்னு நினைச்சேன். நீ வந்ததுனால அவன் ரொம்பவே மாறிட்டான். இல்லத்த, அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. நம்ம தான் அவரை ஒழுங்கா புரிஞ்சுக்கல. நம்ம அவரை எப்பவுமே கோவப்படுறவராகவே பார்த்து சரி இவர் இப்படிதான் அப்படின்னு நினைச்சிட்டோம். ஆனா அவருக்குள்ளயும் நல்ல மனசு இருக்குத்த. அம்மா எப்போ வந்தீங்க? ஆடா சூர்யா, நாங்க மதியமே வந்துட்டோம். சரிம்மா, நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காடா. அவரும் வரேன்னு தான் சொன்னாரு. அப்புறம் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தான் வரலன்ட்டாரு. ஆமா, அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அதான் பிரகாஷ் ஆபீஸ் பாத்துக்குவான்ல, அப்புறம் என்ன? நல்லா இருந்தாலும் நீ அங்க இல்ல, அப்புறம் உங்க அப்பா அங்க இல்லன்னா நல்லா இருக்காதுடா. அதனாலதான் அப்பா வரலன்னு சொல்லிட்டாங்க. சரிம்மா. நீ ஏன்டா வரதுக்கு இவ்வளவு நேரம்? ஆமா, எப்பவுமே 7 மணிக்கெல்லாம் வந்துருவேன். இன்னைக்கு கம்பெனில ஒரு அர்ஜென்டான மீட்டிங், அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதான் முடிஞ்சிச்சு, அதான் இவ்வளவு லேட். சரிடா. கமலி, அதான் சூர்யா வந்துட்டான்ல, அவனுக்கு சாப்பாடு எடுத்து விடாமா? இதை எடுத்துட்டு வரேன் அத்தை. நீங்க சாப்பிட்டீங்களா? நானும் காவியாவும் இப்பதான்ப்பா சாப்பிட்டோம். கமலியை சாப்பிட சொன்னேன், அவ உன் கூட சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா. சரிம்மா. கமலி நீ சாப்பிட்டு போய் படுத்து தூங்குங்க. எனக்கு ட்ரெயின்ல வந்தது ஒரே டயர்டா இருக்கு, நான் போய் படுத்து தூங்குறேன். சரிம்மா, போங்க போய் ரெஸ்ட் எடுங்க. என்னங்க, பூரியும் பட்டாணி குருமாவும் வச்சிருக்கேன், சாப்பிட்றீங்களா? எடுத்து வை, சாப்பிட்றேன். ஆமா, காவியா எங்க? ஆளை காணோம். இப்பதான் சாப்பிட்டுட்டு அசதியா இருக்குன்னு சொல்லிட்டு ரூமுக்கு தூங்க போனோம். சரி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல, இனிமேதான் சாப்பிடணும். நீ உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம். அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க உட்காருங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அப்ப சரி, நானும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ கடவுளே, நானும் உங்க கூட உட்காந்து சாப்பிடுறேன். உட்காருங்க. போதுமா? போதும் மை டியர் பொண்டாட்டி. சரி சரி, உட்காருங்க, சீக்கிரம் சாப்பிடலாம். ஏன், ஏதாவது உனக்கு வேலை இருக்கா என்ன? இல்லங்க, தூக்கம் வருது அதான். சரி, வா சாப்பிட்டு போய் தூங்கலாம்.